ஒரு கப் மீதமான சாதம் போதுங்க. சூப்பர் டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான ஒரு பீஸா பண்ணலாம். அதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹோம் கிச்சன். அதுக்கு அரை கப் அளவு சாதம், அதுக்குள்ள ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கிறேன். அதோட அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்சியில ஸ்மூத் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்க போறோம். பாருங்க, இந்த மாதிரி டெக்ஸ்சர்ல இருக்கணும். அரைக்கும் போது கொஞ்சம் கூட திக்கா இருந்தா கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப நாங்க பீஸாக்கு கறியை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊத்திக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதுல வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வெங்காயம் அரைவாசி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு பெரிய வெங்காயத்துல அரைவாசி இருக்கும். அடுத்தது ஒரு பெரிய பச்சை மிளகால அரைவாசியும், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில அரைவாசியும், சின்ன பச்சை மிளகா ஒன்றை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது கொஞ்சமா கருவேப்பிலை, இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இதுக்குள்ள நாங்க எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கணும். ஒரு நிமிஷம் போல வெங்காயத்தை வதக்கிட்டு அடுத்தது நாங்க தக்காளி சேர்த்துக்கிறோம். இப்போ இதை லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு பெரிய பச்சை மிளகா, அடுத்தது சின்ன பச்சை மிளகா, கடைசியா கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இதுல அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு கடைசியா இதுல கொஞ்சமா டொமேட்டோ சாஸ், தக்காளி சாஸ் சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கறி ரெடி ஆயிடும். நீங்க குட்டீஸ்க்கெல்லாம் இதை கொடுக்கணும்னு நினைச்சா இந்த கறியை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்க சில்லி ஃபிளேக்ஸ் எல்லாம் போடுறதால இது கொஞ்சம் காரமா இருக்கும். இதை ரைஸ் வச்சு தான் பண்ணணும்னு அவங்க கண்டிப்பா கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. சோ பேக் டு தி வீடியோ. ஒரு பேன்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நாங்க செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கலவைய இதுல ஊத்தி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மூடி ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இதுல நாங்க ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா பிஸாக்கான கறி, அதை சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலால வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், சீஸ் இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நான் இதுக்கு மேலால தக்காளி சோஸ் ஊத்திக்கிறேன். கடைசியா கொஞ்சமா சீஸ், இதெல்லாம் வச்சு இது ஒரு மூடி போட்டு மூடி 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா 15 இருந்து 20 நிமிஷம் கிட்ட ஆயிருச்சு. நம்மளோட பீஸா சுட சுட சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கு. கண்டிப்பா இந்த வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.